அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்பும் இருப்பதால் நாம் நமக்காக, நம் குடும்பத்திற்காக மட்டும் உழைக்காமல் நம்மை சுற்றி உள்ள, நம் கிராமத்தில் உள்ள, நம் மாவட்டத்தில் உள்ள, நம் மாநிலத்தில் உள்ள, நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் நாம் உழைத்தால்தான் நம் வாழ்க்கை நிறைவு பெறும். இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் மக்கள் நற்பணி கழகம். மக்கள் நற்பணி கழகம் மூலம் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதை எங்களோடு உள்ளவர்கள் நன்கு அறிவார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பல்வேறு களப்பணிகளை ஆற்றினோம் என்பதை உங்களில் பலர் அறிவீர்கள். சில சமயங்களில் நம்முடைய மக்கள் நலத்திட்டங்களுக்கு மக்களிடையே பெரும்பான்மையான ஆதரவு இல்லை என்ற போதிலும் சிலராவது நம்மை உற்று நோக்கி ஆதரவு நல்கிறார்களே என்ற மனநிலையில் நம்முடைய பொது நலப்பணிகளுக்கு மக்களிடையே போதுமான ஆதரவு இருந்தாலும் இல்லை என்றாலும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாக்கியத்தின்படி நாம் நம்மால் என்ற அளவு மக்களுக்காக ஏதாவது நல்ல காரியங்கள் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று 14/6/2026 அன்று கள்ளக்குறிச்சியில் கண்ணன் மகாலில் கறவை மாடு வளர்ப்போரின் நலன்களுக்காக இலவச கறவை மாடு பராமரிப்பு பயிற்சி நடைபெற்றது. இப்பயிற்சியில் கறவை மாடு வளர்ப்போரின் நலன்களுக்காக பல்வேறு தகவல்களை கால்நடை மருத்துவர்கள் விளக்கி கூறினார்கள். அதாவது, சிறந்த முறையில் கெடேரி கன்றுகளை வளர்ப்பது எப்படி என்பதிலிருந்து குறைந்த செலவில் அதிக பால் உற்பத்தியை பெறுவது எப்படி, மடிநோய் மற்றும் மற்ற நோய்கள் மாடுகளை தாக்காமல் எப்படி வளர்ப்பது, சினையாகாமல் போவதற்கான காரணங்கள் என்னென்ன, வங்கி கடன் கறவை மாட்டின் பேரில் பெறுவது எப்படி, இறந்தாலும் நமக்கு நஷ்டம் இல்லாமல் காப்பீடு செய்து, அதாவது இன்சூரன்ஸ் மாடுகளுக்கு செய்வது எப்படி என பல தகவல்களை கீழ்கண்ட 3 மருத்துவர்களும் நன்கு விளக்கி கூறினர். முதலில் வி. கூற்றோடு தலைவாசல் தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நோயியல் துறையில் துறை தலைவர் மற்றும் பேராசிரியராக பணிபுரிகின்ற டாக்டர் தியோஃபிலஸ் ஆனந்தகுமார் அவர்கள் குறைந்த செலவில் அதிக பால் உற்பத்தியை பெறுவது எப்படி என்றும், மடிநோய் மற்றும் மற்ற நோய்கள் பற்றியும் விவரமாக விளக்கி கூறினார். அடுத்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற கால்நடை உதவி மருத்துவரும் கள்ளக்குறிச்சி கோட்ட உதவி இயக்குநராக பொறுப்பு பணி வகித்தவரும் விருப்ப ஓய்வு பெற்றவருமான டாக்டர் நல்லத்தம்பி அவர்கள் சினை பிடிக்காமல் இருப்பதற்கான காரணங்களை பற்றியும் கெடேரி கன்றுகள் வளர்ப்பு பற்றியும் பல்வேறு தகவல்களை எடுத்து கூறினார். இறுதியில் மக்கள் நற்பணி கழக தலைவர் டாக்டர் முருகு அவர்கள் கால்நடை வளர்ப்போர் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தகவல்களையும், வங்கி கடன் பெறுவது எப்படி, மாடுகளை காப்பீடு செய்து நாம் எப்படி பயன்பெற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் விளக்கி கூறினார். கணினி தொழில்நுட்பம் மற்றும் போட்டோகிராஃபி துறையில் வல்லுநரான, சமூக வலைத்தளங்களில் பல்வேறு நுணுக்கமான பணிகளை மேற்கொண்டு வருவோருமான திரு துரை அவர்கள் இந்நிகழ்ச்சியை முதலிலிருந்து இறுதி வரை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு அனைத்து செலவுகளும் அடங்கிய மொத்த செலவு தொகையில் 1/3 பங்கை வழங்கிய கீழ்கண்ட 3 நிறுவனத்தாருக்கும் அவர்களுடைய பகுதி அளவு நிதி உதவியை பாராட்டி, 1. கள்ளக்குறிச்சி ஏமப்பேர் பைபாஸ் சாலையில் இயங்கி வருகின்ற கண்ணுசாமி ஏஜென்சி இந்தியன் பெட்ரோல் பங்கின் உரிமையாளர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், கார்மல் நகரில் கள்ளக்குறிச்சியில் இயங்கி வருகின்ற மவுண்ட் கார்மல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளருமான திரு பிலோமின் தாஸ் அவர்களுக்கும்,
துருவ ரோட்டில் கள்ளக்குறிச்சியில் இயங்கி வரும் நியூ வெங்கலட்சுமி டிவி ஏஜென்சி உரிமையாளர் திரு சங்கர் அவர்களுக்கும் டாக்டர் முருகு அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை பாராட்டி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்று வந்திருந்த அனைத்து விவசாயிகளும் மனநிறைவோடு தங்கள் இல்லம் திரும்பியதில் எங்களுக்கு ஒரு பெருத்த மனநிறைவு, நிம்மதி. வாழ்க அனைவரும் வளமுடன்.